அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி ஒரு பருப்பு சாதப்பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு, ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பு, 1½ டேபிள் ஸ்பூன் சீரகம், 50 கிராம் பொட்டுக்கடலை, ஒரு 12 நம்பர் வரமிளகா, ஒரு 15 பல் பூண்டு எடுத்துருக்குறோம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துருக்குறோம். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாகிடுச்சு. இதில் நம்ம எடுத்துருக்கிற 100 கிராம் துவரம்பருப்பை இதில் ஆட் பண்ணி இதை ஃபுல்லாக ஒரு ட்ரை ரோஸ்ட்டாக அதுலேருந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்ல ஒரு ட்ரை ரோஸ்ட்டாக இதை ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்குவோம். இது நல்லா இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ அடுத்து பைத்தம்பருப்பு எடுத்து அதே மாதிரி நல்லா ஒரு பொன்னிறமாக ஒரு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். பைத்தம்பருப்பு ஃபுல்லாக வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். பொட்டுக்கடலை வறுத்துக்குவோம். பொட்டுக்கடலை எப்படின்னு சொன்னாக்கா லோ ஃப்ளேமில் வச்சு மைல்டாக ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். ரொம்ப சூடு ஜாஸ்தியாக வச்சுன்னு சொன்னாக்கா பொட்டுக்கடலை கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் அந்த பிளேட்டில் மாற்றிக்குவோம். இப்போ அதே பேனில் ஒரு 12 நம்பர் அளவுக்கு வரமிளகாவை வறுத்து எடுத்துக்குவோம். வறுத்துக்கிட்டோம். வரமிளகாயும் வறுத்துட்டோம். இதையும் இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ அதோட அந்த ஒரு 10-12 பல் பூண்டை ஊற்றி எடுத்துருக்குறோம். அதையும் ட்ரை ரோஸ்ட்டாக ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா முருகலாக வறுத்து எடுத்துக்குவோம். அதையும் ஃபுல்லாக வறுத்துட்டோம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்லேயே மாற்றிக்குவோம். இப்போ அடுத்து சீரகத்தை வறுத்துக்குவோம். அதை அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் அந்த சீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த பிளேட்லேயே இதையும் மாற்றிக்குவோம். சீரகம் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்லேயே மாற்றிக்குவோம். ஃபைனலாக கருவேப்பிலை ஒரு கொத்தை கடாயில் சேர்த்துட்டோம். இதையும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி அந்த பிளேட்டில் மாற்றிக்குவோம். கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே வறுத்து வச்சுருக்கிற அந்த பிளேட்டில் இதையும் மாற்றி இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இதை ஆற வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குவோம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆற வச்சுருவோம். இது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம எடுத்து இப்போ இந்த பொடியை வச்சு ஒரு சாதம் ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறத பார்ப்போம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நெய் சூடாகட்டும். இப்போ நெய் சூடாகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு பொன்முருகலாக இதை வறுத்துக்குவோம். இப்போ அதோட ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா முருகலாக வறுத்துக்குவோம். இப்போ கருவேப்பிலை நல்லா முருகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பருப்பு பொடியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த நெய்யிலே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு பொடியை சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் ரைஸ் நம்ம வடித்து எடுத்துருக்குறோம். அதை இதில் சேர்த்துக்குவோம். நம்ம பருப்பு பொடியை சேர்த்ததோட அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உடனே ரைஸை சேர்த்துடணும். இல்லைன்னா அதோடைய நிறம் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ இதை ஃபுல்லாக நல்லா எல்லாத்தையுமே அந்த பருப்பு பொடி எல்லா சாதத்துலேயும் படுற அளவுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக பக்காவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ரைஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ ஒரு அருமையான பருப்பு பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்மளும் ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே பருப்பு பொடி ரெடி பண்ணி சாதம் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.